Hello friends, வணக்கம். Welcome to Just Chilies. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான வடகம் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த வடகம் மீதமான சாதத்துல தான் செய்ய போறோம். இது செய்யிறது ரொம்ப ஈஸி. லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்துச்சுனா இந்த மாதிரி வடகம் செஞ்சு பாருங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுதான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வடகம் பண்ணுறதுக்கு லெஃப்ட் ஓவர் ரைஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஒரு நாள் முன்னாடி வடித்த சாதம் தான். இது கிட்டத்தட்ட 2 கப் இருக்கும். இது குக்கரில் செஞ்ச சாதம் தான். ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சுருந்தாலும் பரவாயில்ல. தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இதை நான் 2ஆக பிரிச்சுக்கிறேன். ஒரு இதில் நான் ஃபுட் கலர் சேர்க்க போகிறேன். அதுவும் நேச்சுரல் ஃபுட் கலர் தான் சேர்த்துக்க போகிறேன். ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவும் சேர்க்கல. நீங்கள் கலர் எதுவும் சேர்த்துக்கலன்னா ஒரே பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கோங்க. அடுத்ததாக சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன். அதே அளவு இதுலேயும் நான் சேர்த்துக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ், ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம். ரொம்பவும் தண்ணி சேர்த்துடக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக கலர் சேர்க்குறதுக்காக பீட்ரூட் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். சின்ன சைஸ் பீட்ரூட் ஒன்று தொளி சீவி குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சர் ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி அதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து எடுத்தாச்சு. வடகம் ஊற்றிடலாம். சுத்தமான காட்டன் துணியில் வடகத்தை ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் குட்டி குட்டியாக ஊற்றிருக்கிறேன். கொஞ்சம் திக்காக ஊற்றணும். ரொம்ப மெல்லிசாக ஊற்றிடக்கூடாது. அது காஞ்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சமும் மெல்லிசாக ஆயிரும். அதனால் கொஞ்சம் திக்காகவே ஊற்றிக்கோங்க. அடுத்ததாக பீட்ரூட் வடகமும் ஊற்றிக்கிறேன். இது ஒரு 2-3 நாளாவது நல்ல வெயிலில் காயணும். நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு காய வச்சு எடுத்துக்கோங்க. வடகம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா துணியை திருப்பி போட்டு துணிக்கு பின்னாடி நல்லா நிறைய தண்ணி தொளிச்சு விடணும். தண்ணி தொளிச்சு விட்டுட்டு எடுத்தீங்கன்னா வடகம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். வடகம்லாம் எடுத்ததுக்கப்புறமா தட்டில் போட்டு இன்னும் ஒரு நாள் வெயிலில் நல்லா காய வச்சு எடுக்கணும். தண்ணி தெளித்து எடுத்ததுனால வடகம் ஈரமாக தான் இருக்கும், மொறுமொறுப்பாக இருக்காது. அதனால் வெயிலில் இன்னும் ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. வடகம் ஒரு நாள் நல்லா காய வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ பொரித்து எடுத்துடலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகணும். நல்லா சூடானதுக்கப்புறமா தான் வடகம் போட்டு பொரித்து எடுக்கணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக புரியுதுன்னு. இந்த பழைய சோறு வடகம் கூழ் காய்ச்சிற வடகம் மாதிரியே தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி. பாருங்கள் நல்லா மொறுன்னு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. பீட்ரூட் வடகம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு. மீதமான சாதம் இருந்துச்சுன்னா தூர போடாமல் இந்த மாதிரி வடகம் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.